இவர் வந்து எந்த அளவுக்கு கேவலமானவர், எந்த அளவுக்கு ஒரு உமனைசர் அப்படின்னா, அவங்க அப்பா இறந்து வெரி நெக்ஸ்ட் டே, அதாவது ரொம்ப அடுத்த நாளே ஒரு பொண்ணு கூட பிசிக்கலா இவர் இருந்திருக்காரு. நான் இல்ல, இன்னும் இந்த இந்த பொண்ணு இப்ப பேசினா தெரியுமா, அந்த அப்பா இறந்ததுக்கு அப்புறமே கூட பிசிக்கலா இருந்தாரு. இந்த பொண்ணே 4.5 lakhs வரைக்கும் அவனுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான். இவரோட ஸ்டைல் எப்படின்னா, ஒரு டைம்ல ஒரு பொண்ணு 2 பொண்ணுலாம் கிடையாது, நிறைய பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் பேசுறது. ஈவன் எனக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சொன்னேன்ல, நான் ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு, அந்த பொண்ணும் என்கிட்ட வந்துட்டு சொல்லும்போது என்ன சொன்னான்னா, மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வந்துட்டு நார்மல் கிடையாது, கவரிங் இமிட்டேஷன் அதெல்லாம் கிடையாது, கோல்டு மட்டும் தான் டார்கெட். ஓகே, ஸோ அந்த பொண்ணோட பிரேஸ்லெட் வாங்கி கையில் போட்டுட்டு அப்படியே மறந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு, இந்த பொண்ணு ஷி வாஸ் கீப் ஆன் ஆஸ்கிங் குடு எங்க பிரேஸ்லெட்னு சொல்லும்போது, இல்லை அந்த பிரேஸ்லெட் தொலைஞ்சிருச்சு சொல்லி 1 வீக் அப்புறம் பார்த்தா ஈசிஆரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஸ்னாப் போடுறது, அப்புறம் பார்த்தா அவரோட ரேவன் அதை மாடிஃபை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ எப்படி காசு வந்திருக்கும், ஈவன் இந்த ட்ரிக் அவர் என்கிட்டே ஃபாலோ பண்ணியிருக்காரு. சைக்கோ ரைடர் கார்த்தி அவர்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு கொஸ்டின், அதான் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே இருந்த ஒரு பேசிக் கொஸ்டின். ஒரு பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஃபோன் தான் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தான் வெளில வந்தீங்க, அதில் வந்து அவருக்கு நிறைய மெமரிஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. மெமரிஸ்லாம் இல்லை, நிறைய பொண்ணுங்களோட ப்ரைவேட். இவர் வந்து எந்த அளவுக்கு கேவலமானவர், எந்த அளவுக்கு ஒரு உமனைசர் அப்படின்னா, அவங்க அப்பா இறந்து வெரி நெக்ஸ்ட் டே, அதாவது ரொம்ப அடுத்த நாளே ஒரு பொண்ணு கூட பிசிக்கலா இவர் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இவர் உமனைசர். அவனோட பேட்டர்ன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்றது, அம்மா இல்ல சொல்றது, அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது, அந்த பொண்ணுங்களை வந்து பிசிக்கலா யூஸ் பண்ணிக்கிறது, கடைசியில லவ்வே பண்ணலன்னு சொல்றது, அடுத்த பொண்ணை வந்தோடனே இந்த பொண்ணை வச்சு அந்த பொண்ணா மாத்தி விடுறது. இப்போ ஒரு 3 பொண்ணுங்க கூட அவன் இருந்ததுக்கான ப்ரூஃப் மட்டும் என்கிட்ட இருக்கு. தியா, லீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. எப்படி ஒரு உத்தமே கிடையாது. இப்போ உங்க கேரக்டர் எப்படி எனக்கு பர்சனல், ஓகேவா, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்க தப்பே பண்ணிருந்தாலுமே அவன் ஒழுங்கா, அவன் அதை வந்து சொல்ற அளவுக்கு அவன் ஒழுங்கா, புரியுது எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் வந்து அவன் சொல் படிச்ச எப்படி ஒரு 6 years இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இருந்து அவன் நிறைய பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கான். ஸ்டில் அதேதான் பண்ணிட்டு இருக்கான். 7 years ஆக போறான். அத்தனை வருஷமா எனக்கு அவனை தெரியும். இப்ப நான் போயிட்டு லவ்வே சொன்னா கூட அவன் வந்துருவான். அந்த மாதிரி அவன் கேவலமா, இப்ப நான் இதுக்கு மெசேஜ் போறேன், கார்த்தி இந்த மாதிரி லவ் பண்ணலாம், கார்த்தி எனக்கு பிடிக்கு, எனக்கு நீ வேணும்னு சொன்னா கூட கேவலமா இழுச்சிட்டு வருவான் அவன். லாஸ்ட் டைம் கேட்டுதான் சொன்னான், நான் லவ்வே பண்ணலையே அப்படின்னா, இது பிசிக்கலா இருந்தா கேஷ் வாங்கினா என்ன பார்க்க வருவான், எல்லாமே பண்ணாங்க. நீங்க கூட பேசிட்டு இருந்த டைம்ல தான் உங்களை கூட்டிட்டு அந்த சைடு சுத்துவான். அதுக்கப்புறம் அப்படி என்ன பாக்குறதுக்கு காலேஜ் வந்தான். ஒரு டைம்ல அந்த மாதிரி பண்ணிருந்தான். லா என்ன படிக்க சொல்லியிருந்தான் அவன். சரி ஓகே, அவனுக்காக காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த டைம்ல இவர் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அதே டைம்ல வேற ஒரு பொண்ணு வேற ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணை பிரைன் வாஷ் பண்ணி
லா படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேற காலேஜே டிஸ்கண்டினியூ பண்ணி இவனோட காலேஜ் வந்து இவனுக்காக லா எடுத்து படிச்சிருக்கு. இது என்னாச்சு அப்படின்னா நானும் இவரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு Z800ல ஒரு வீலி பண்ணுற மாதிரி ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் லைக் பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு வீடியோஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு வந்து இவரை வார்ன் பண்ணாங்க. அப்போ வார்ன் பண்ணும்போது இவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, காசு கொடு 30,000 கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. என்கிட்ட அப்போ வந்து மணி இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அப்படியே அடுத்த செகண்டே வந்துட்டு ஒரு 30,000 வந்துட்டு ஏதோ போய் ரெடி பண்ணிட்டு வந்தார். என் கண்ணு முன்னாடி தான் ரெடி பண்ணிட்டு வந்தார். அப்போ தான் வந்து இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரெகக்னைஸ் ஆகுது, இந்த பொண்ணு கிட்ட வந்து போய் 30,000 வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃபினான்ஷியலி அவன்கிட்ட இவ்வளவு லூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் இவ்வளவு காசு கொடுத்தீங்க? ஏன் இவ்வளவு காசு கொடுத்தீங்க? அவனுக்கு அம்மா அப்பா இல்லங்கிறதுனால அப்புறம் ஜுவல்லாவே கொடுத்துட்டேன். கேஷ்ன்றதை விட ஃபோன் வந்துட்டு பிளஸ் அவனுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்கூல் படிச்ச டைம்ல. ஃபிசிக்கலா ஒரு பொண்ணை வந்து அபியூஸ் பண்றதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட இருந்து காசையும் வாங்கியிருக்காரு. இது வந்து அப்போ கரண்டாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த பொண்ணையும் வந்து லவ் பண்ணிட்டு உங்ககிட்டயும் டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, இன்னும் பேரலி நிறைய பொண்ணுங்க அதே டைம்ல நிறைய. அதாவது இவரோட ஸ்டைல் எப்படின்னா ஒரு டைம்ல ஒரு பொண்ணு 2 பொண்ணுலாம் கிடையாது, நிறைய பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் பேசுறது. ஈவன் எனக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சொன்னேன்ல நான் ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு, அந்த பொண்ணும் என்கிட்ட வந்துட்டு சொல்லும் போது என்ன சொன்னான்னா, இந்த பொண்ணு பிரேஸ்லெட் போட்டிருந்திருக்கா போல, சம்திங் ஒரு ப்ளூ கலர் ஒரு பேட்டர்ன் போட்டு நல்லா இருந்தது, அந்த நல்லா இருக்கு இந்த பொண்ணு போட்டிருந்திருக்கா. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பிரேஸ்லெட் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கு குடுன்னு சொல்லி அந்த பொண்ணோட பிரேஸ்லெட்டை வாங்கி போட்டுட்டு இந்த பொண்ணு வந்து ஊருக்கு போயிட்டான். ஓகே, ஊருக்கு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு கேட்டுட்டு இருந்திருக்கா, இந்த மாதிரி பிரேஸ்லெட் வாங்கினல குடு நல்லா இருக்குன்னு தானே சும்மா கையில் போட்டிருந்தேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஐடி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு வாட்ச் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு போட்டிருப்பீங்களா, அது ஒரு கிரேஸ் இல்லை, வேர் பண்ணி பார்ப்பீங்களா. அந்த மாதிரி இவன் வந்துட்டு நார்மல் கிடையாது, கவரிங் இமிட்டேஷன் அதெல்லாம் கிடையாது, கோல்டு மட்டும் தான் டார்கெட். ஓகே, ஸோ அந்த பொண்ணோட பிரேஸ்லெட் வாங்கி கையில் போட்டுட்டு அப்படியே மறந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு இந்த பொண்ணு ஷி வாஸ் கீப் ஆன் ஆஸ்கிங் குடு எங்க பிரேஸ்லெட்னு சொல்லும் போது இல்லை அந்த பிரேஸ்லெட் தொலைஞ்சிருச்சு சொல்லி 1 வீக் அப்புறம் பார்த்தா ஈசிஆரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஸ்னாப் போடுறது, அப்புறம் பார்த்தா அவரோட ரேவன் அதை மாடிஃபை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ எப்படி காசு வந்திருக்கும். ஈவன் இந்த ட்ரிக் அவர் என்கிட்டே ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்னன்னா, நான் ஒரு கோல்டன் பிரேஸ்லெட் நான் போட்டிருந்தேன், என்ன பண்ணிட்டாரு இதே மாதிரியே அந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கி போட்டிருந்தாரு. நான் வந்து என்ன சொன்னார், சரி கூடுங்கப்பா நான் ஊருக்கு போகிறேன் மம்மி கேட்பாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னா, இல்லை இந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னார். இல்லை மம்மி கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணார், எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை கண்டிப்பாக நான் மம்மி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டார் இவர், அந்த சரி கழட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிருக்கேன், என் கண்ணு முன்னாடியே கலட்டுறேன்னு சொல்லிட்டு அதை பிச்சிட்டாரு. புரியுதா, பிச்சுட்டு கழட்டும் போது தெரியாமல் பிஞ்சிருச்சு, நான் தான் உனக்கு அடகு வச்சுட்டு நான் உனக்கு பற்ற வச்சுட்டு தரேன் அடகு கடையில், புரியுதா உங்களுக்கு, அப்படியே நான் ஊருக்கு போக வச்சுட்டு அவர் வச்சுக்கலான்னு பார்த்தாரு. நான் இல்லைப்பா நான் வீட்டிலே கொடுத்து நான் வந்து பற்ற வச்சுக்கிறேன் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டு போனேன். ஸோ நான் இல்லை இன்னும் இந்த பொண்ணு இப்போ பேசினா தெரியுமா, அந்த அப்பா இறந்ததுக்கு அப்புறமே கூட ஃபிசிக்கலாக இருந்தார். இந்த பொண்ணே 4.5 lakhs வரைக்கும் அவனுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா. ஸோ இது இல்லாமல் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு ஒரு மைனர் பொண்ணெல்லாம் இவர்கிட்ட ஏமாத்தி இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவர் சொல்ற மாதிரியே நம்ம வரலாம். ஸோ அவர் அடுத்ததும் கண்டிப்பா இந்த கொஸ்டின் அவர் கேட்பாரு, மேபி இந்த வீடியோலாம் பார்த்தாருன்னா, இப்படி பேசுறவங்க ஏன் என் மேல வந்து கேஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா,
இந்த பொண்ணு ஏன் வெளில வர மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்ல இது என்னன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு மைனர் பொண்ணு. ஸோ அவங்க வந்து இவர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபைல் கம்ப்ளைண்ட் நம்ம எடுத்த உடனே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ப்ரீ ப்ரொசீஜர்ஸ். அது பண்ணும்போது அந்த பொண்ணு ஆக்சுவலி என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் கூட இருக்கா. அந்த பொண்ணு ஆக்சுவலி சொல்லியிருப்பா, நான் அப்போ வந்து மைனராக இருந்தேன், என்னை கன்வின்ஸ் பண்ணி உன் லைஃபும் வந்து ஸ்மூத்தாக போகணும், அவன் லைஃபும் ஸ்மூத்தாக போகணும். பிகாஸ் அவனுமே அப்போ வந்துட்டு சம் 18 அந்த மாதிரி தான் அவனோட ஏஜ்மே. ஸோ இது வந்து எஃப்ஐஆராக ஃபைல் ஆச்சு அப்படின்னா அந்த பையன் வந்து போஸ்கோல போவான், உனக்கும் வந்து லைஃப் ஸ்பாயில் ஆகும், நாளைக்கு நீயும் கோர்ட்டு கேஸ் நல்லைனும். ஸோ இதை ஸ்மூத்தாக அவங்களே பேசி இதை முடிச்சு வச்சாங்க. ஐ வாஸ் அ மைனர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா. ஓகே, இப்போ கரண்ட் அவருடைய ஏஜ் என்ன? இப்போ என்ன ஏஜ்? இப்போ 23 இருக்கும். 23 ப்ராப்பராக தெரியல. அதுக்குள்ளே வந்து ப்ராஸ்டிடியூட்ஸ், அதுக்குள்ளே மைனர், மேஜர், ரெட் லைட் ஏரியா, வாக்கிங் ஸ்ட்ரீட் எல்லாமே பண்ணிட்டார் அவர். அவர்கிட்ட இல்லாத பழக்கமே கிடையாது. அவர் வந்து ரைட் ஃப்ரம் குடிக்கிறதுல வந்து போதையா, ஈவன் இப்பயுமே வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன், நான் நிறைய பேர் கேட்டாங்க, அவரே போஸ்ட் பண்ணும்போது நீ ஏன் எதுவும் பண்ணல, என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுமே என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவன் வந்துட்டு அவ்வளோ ப்ரூஃப் வச்சுட்டு அவன் போஸ்ட் பண்ணுறான்ல, நீ பண்ணு, நீ அப்போ உன் மேலே தப்பா ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டபோது நான் இதே கொஸ்டின் என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன். இப்படி கேட்குறாங்கம்மா, இப்போ என் மேலே தப்புன்னு தானே அர்த்தம், நான் போஸ்ட் பண்ணுறேன், நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன்ல இவ்வளோ ஃபோட்டோஸ், இவனை பற்றின இவன் பொண்ணுங்க கூட வீடியோ கால் பேசினது ரெக்கார்டு. அவர் சொல்றது என்னன்னா, ஒரே பொண்ணு கூட இருக்கிறது தான் நீங்க அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்கீங்க, அந்த ஷேடோல இருக்க பொண்ணுலாம் வந்து அதே பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் அவங்க வந்து வேற பொண்ணு மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு நான் வீடியோ கால் காமிச்சேனே, அந்த வீடியோ காலில் பேசுகிற மாதிரி அது வந்துட்டு லீனான்னு ஒரு பொண்ணு, அடுத்து வந்துட்டு பிகி டிகின்னு ஒரு பொண்ணு, அடுத்து என் கூட இருந்தது, அடுத்து தியான்னு ஒரு பொண்ணு. அதான் நான் சொன்னேனே, தியான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மதுரை பொண்ணு. அந்த ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு. இங்க பாருங்க, அந்த பொண்ணு வந்து மதுரை பொண்ணு. ஈவன் இது எப்படின்னா, அந்த தியான்ற ஒரு பொண்ணை என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே அந்த பொண்ணை பேரலா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. எனக்கு அந்த பொண்ணுலாம் தெரியல. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து எனக்கு போட்டோ அனுப்பிச்சு, இந்த பொண்ணு தெரியுமா, இவ தான் தியான்னு சொன்னோடனே நான் கேட்டேன், இல்லை என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த போதுமே இந்த பொண்ணை அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தான் அப்படின்னும் போது, உங்களை அவன் நல்லா ஏமாத்திருக்காங்கக்கா. அந்த தியான்ற பொண்ணு வந்து மதுரை, அந்த பொண்ணோட யங்கர் சிஸ்டர் எல்லாமே வந்து இவனோட வீட்டுக்கு வருவாங்க. ஈவன் அந்த தியாவோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணு இருந்தா, அந்த ஃப்ரெண்டோட அண்ணாவோட தங்கச்சியோ யாரோ அவனையும் வந்துட்டு இவன் லவ் பண்ணி ஏமாத்திருக்காங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். இங்க பாருங்க, அமைச்சிருக்காங்க பாரு, இந்த கேர்ள் மதுரைன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு வேற உங்ககிட்ட வந்துட்டு இங்க பாருங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ தான் கேட்டிருந்தேன், நீங்கள் இவரால் அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு அவங்க அஃபெக்ட்னு சொல்ல முடியாது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நீங்கள் வந்து அவரோட 20th கேர்ள் ஃப்ரெண்ட், அப்படியே கீழே வாங்க, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரியும். நான் வந்து அவரோட 20th கேர்ள் ஃப்ரெண்டா. அது இல்லாமல் தியா அப்படின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த வியூ ஒன்ஸில் ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதை அமைச்சிட்டு இந்த பொண்ணு தான் தியா, அதுவும் அந்த ஃபோட்டோவும் இருக்குது என்கிட்ட. பட் அந்த பொண்ணு ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணாம், அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ வந்துட்டு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. நான் அப்போ தான் கேட்டேன், இந்த பொண்ணு என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு தாண்டா இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்கள நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. உடனே இவர் வந்து நான் வந்துட்டு ப்ரூஃப் கொடுத்தாலே வந்துட்டு அவர் வந்துட்டு உடனே அது ஃபேக் ப்ரூஃப் அப்படின்றவாரு. ஃபேக் ப்ரூஃப் எவ்வளோங்க நான் ஃபேக் ப்ரூஃப் ரெடி பண்ணுவேன், தூங்காமல் உட்காந்து ஃபேக் ப்ரூஃபே வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்களா? 1 or 2னா ஓகே, இவ்வளோ ஃபேக் ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்களா? அந்த ஃபோல்டரில் பாருங்கள், அந்த ஃபோல்டரில் ஃபுல்லாக அந்த ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு கூட அவர் இருப்பார் பாருங்கள். இப்போ அது ரொம்ப ரீசெண்டாக அந்த பொண்ணையும் ஏமாற்றி அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிறப்ப இதுதான், அது காட்டுங்க, கேமராவில் காட்டிருங்க. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக, ரொம்ப ரீசெண்டாக ஃபேக் ப்ரூஃப் வந்து எவ்வளோங்க ரெடி பண்ண முடியும்? எத்தனை பொண்ணுங்களை வச்சு நான் ரெடி பண்ணுவேன், எத்தனை ஐடி நான் வச்சு பண்ணுவேன், புரியுதா? அப்போ அதே மாதிரி நானும் சொல்லலாம்ல, நீ வந்து உனக்கு இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாமே ஃபேக். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ராமர், இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே வந்து ரொம்ப கரெக்டானவங்க. பட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவரை போய் அவர் பர்சனலாக வந்து ஃபேக் ஐடி வச்சு திட்டுவார், த்ரெட்டன் பண்ணுவார், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து திட்டுவார். இதுதான் இங்கே பாருங்கள், இதில் கூட திட்டிருக்காரு பாருங்கள். இந்த பையன் வந்து எனக்கு வந்து காமெண்ட் பண்ணிட்டானா, அந்த ஜிஏஎஃப் வந்து காமெண்ட் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவன் ஐடியில அவனோட லைவ்ல போயிட்டு இந்த மாதிரி அசிங்கமா திட்டுறது, அதை வந்து அந்த பையன் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டான். ஓகே, எனக்கு சைக்கோ ரைடர் கார்த்தி அவர்கள் கிட்ட வந்து ஒரே ஒரு கொஸ்டின், அதான் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்ல மத்த எல்லாருக்குமே இருந்த ஒரு பேசிக் கொஸ்டின். ஒரு பொண்ணு கிட்ட உங்களுக்கு ஒரு ஃபோன் தான் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதுக்கு தான் வெளில வந்தீங்க, அதுல வந்து அவருக்கு நிறைய மெமரிஸ் இருக்கதா வந்து சொல்லியிருந்தாரு. மெமரிஸ்லாம் இல்ல, நிறைய பொண்ணுங்களோட பிரைவேட் போட்டோஸ் இருக்கு.
அதை வந்துட்டு இப்போ ஃப்ராங்கா சொல்ல போனா இப்போ நானே சொல்றேன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இவருக்கு வந்துட்டு இந்த ஃபோன் காணாம போச்சு வீடியோ போட்டவர் அவர் ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இப்போ உங்க ஃபோன் காணாம போச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஏன் கொடுக்கல? அவருக்கு பயம். அவர் மேல ஆல்ரெடி அந்த பல்லவாரம் ஸ்டேஷன்லலாம் வந்துட்டு ஆல்ரெடி இவர் மேல எப்படின்னா வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆகல, பட் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும்ல, அது வந்து இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா ஒன்று வந்து இந்த பொண்ணு விஷயத்தில் வந்துட்டு அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இட்ஸ் ஓகே 2 பேரோட லைஃப் அஃபெக்ட் ஆகும்னு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு இவர் வந்து பிகினிங் ஸ்டேஜ் இப்போ கிடையாது, பிகினிங் ஸ்டேஜ் ஏர்லியர் ஸ்டேஜ்லலாம் என்ன பண்ணுவாருன்னா ரோட்ல இவர் வந்து ஸ்டண்ட் பண்ணுவார். அதுக்கான வீடியோ கூட இருக்க. உடனே வந்து சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் போய் அப்படி சொல்லுவாங்க. அவர் ரோட்லே மலையில நனைகிற மாதிரிலாம் வந்துட்டு, அதாவது எப்படின்னா ஸ்டண்ட் அப்படின்றது வந்துட்டு பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாம பண்ணணும். இவர் வந்துட்டு மலையில நனைஞ்ச மாதிரி ரோட்லேயே வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு. ஸோ இவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணி தான் இவர் வந்துட்டு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீடியோ ஆக்சுவலி பின் பண்ணி வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா இவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு நீ பப்ளிக் பிளேஸ்லலாம் வந்துட்டு நீ ஸ்டண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு அவேர்னஸாக நீயே வந்து ஒரு வீடியோ போடுன்னு தான் அவரை வந்துட்டு வார்ன் பண்ணி தான் அந்த வீடியோவே போஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க. அவரே போஸ்ட் பண்ணியிருப்பாரு, நான் சைக்கோ ரைடர், நான் வந்துட்டு இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறது, அப்புறமேட்டு பப்ளிக்கான இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வீடியோஸ் ஸ்டண்ட்லாம் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், சேஃப்டி கியர்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக யாரு புரியுதா? இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் கண்டுபிடிச்சா எடுத்து கொடுத்துருவாங்க. அவர் மேலே ஆல்ரெடி அங்கே அலிகேஷன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நிறைய விஷயத்தில் சஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது எப்படி அது புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்த்தாருன்னா அவர் மாட்டுவார். அதுக்காக தான் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபோன் வேணும். அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் மட்டும்தான் அவரோட பிரச்சனைனா, நீ ஃபோனை மட்டுமே வந்து ஃபோன் என்னோட பிரச்சனை நீ சொல்லியிருக்கலாமே. நீ ஏன் ஒரு பொண்ணோட பர்சனலெல்லாம், அது உண்மைன்னா கூட பரவாயில்ல, நீ அந்த பொண்ணு அதை பண்ணா இதை பண்ணா காசுக்காக அதை பண்ணா, நீயா வந்து அந்த பொண்ணை ட்ரிகர் பண்ணி அந்த பொண்ணோட வாயை பிடுங்கி என்னென்னமோ இது பண்ணி அவள் அது பண்ணா இது பண்ணா, எனக்கு புரியாத ஒரு டேர்ம்ஸ் சுகர் டாடி என்னென்னமோ நீ சொல்லி இந்த பொண்ணை நீ இது பண்ணுறியே. நீ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன் வந்து யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. ஈவன் என் அம்மா கிட்ட கூட நான் கேட்டேன், ஏன் வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டபோது, கண்ணா நீ வந்து ஒரு பொண்ணு, அந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா அவன் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கவன். ஸோ அவன் வந்துட்டு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவான். இன்னொரு விஷயம், நார்மலாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை, ஏதாவது போதை பண்ணிட்டு அந்த டைமில் வந்துட்டு அவன் வேற மாதிரி யோசிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? நார்மல் டைமில் ஒருத்தவங்க வேற மாதிரி இருப்பாங்க. இதுவே வந்துட்டு அந்த மாதிரி அந்த போதை அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்து அவன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவன் மைண்ட் ஏதாவது ட்ரிகர் ஆகி அவன் இன்னும் ஏதாவது பழி வாங்கிட்டே இருந்தானா என்ன கண்ணா பண்ணுறது? ஸோ வேண்டாம், அந்த இடத்துல வந்து நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதாவே இருக்கட்டுமே, அதனால நீ உன்னை வந்துட்டு நான் லைஃப்ல வந்து நான் சேவ் பண்ணுறேன்னா அதையும் நான் பண்ணுறேன் கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லைனா எந்த அம்மா போயிட்டு தன்னோட பொண்ணை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், இவ்வளோ அசிங்கமாக போட்ரை பண்ணுறான், எந்த அம்மா? நான் உங்களே கேட்குறேன், உங்களை நீங்கள் வந்து ஒரு பையனை டேட் பண்ணுறீங்க, சைக்கோ மாதிரி லவ் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, அது கேவலமான விஷயம், நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி நடக்குது, இது வந்து ரொம்ப சோஷியல் மீடியாலாம் போட்டு ரொம்ப அசிங்கமாயிட்டு இருக்கு. உங்கள் அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப எங்க அம்மா எதுக்காக சப்போர்ட் பண்ணும்? நான் கேட்டதுக்கு எங்க அம்மா சொன்ன ரீசன் இதுதான். கண்ணா ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணதாவே இருக்கட்டுமே, அதனால உன் லைஃப் சேவ் ஆகுது. தப்பு என் மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணாம ஆப்போசிட் மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதா இருக்கலாம். பட் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எதுக்கும் பெருசா எவிடன்ஸ் இல்லாம இருக்கும்போது ஒரு மதரா வந்து பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ புரியல, எவிடன்ஸ்னா என்ன எவிடன்ஸ் சொல்றீங்க? இப்போ ஆக்சுவலி அவர் காட்டுறது வந்து எதுவுமே கரெக்டா இல்லாத பட்சத்துல மம்மி வந்து நமக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதான் பண்ணி. ஓ அப்படி சொல்றீங்களா? அப்படி இல்லை, அது வந்து ரீசன் கிடையாது. என் மம்மி என்கிட்ட எனக்கு தான் என் அம்மா பற்றி தெரியும். ஸோ அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட்ஸ் ஓகே கண்ணா, இதனால வந்துட்டு உன் லைஃப் அவன் வந்துட்டு இது பண்றானே வச்சுக்கோயேன். ஓகே, அந்த டைம்ல இருந்து உங்களை வந்து காப்பாத்துற பட்சத்துல ஒரு மதரா அவங்க யோசிச்சு அதை சொல்லிருக்காங்க. ஃபைனலா நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஃபோன் ப்ராப்ளம் அப்படிங்கறத தாண்டி அதுல நீங்க பிரைவேட்டா இருந்த சில போட்டோஸ் வீடியோஸ் இருந்திருக்கு, அதை லீக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை வந்து அவர் த்ரெட்டிங் பண்ணியிருக்காரு. தென் அதையும் தாண்டி உங்களை அவர் இவ்வளோ தப்பு சொல்றதுக்கு முன்னாடி அவரும் தப்பு பண்ணியிருக்காரு. கரெக்ட் ரொம்ப ரொம்ப உண்மை. இன்னொரு விஷயம் அவருக்கு என்னன்னா, அவரு இவ்வளவும் பண்றதுக்கான ஒரு மேஜரான 2 பாயிண்ட்ஸ் தான். ஒன்று வந்துட்டு
இந்த ஃபோன் வச்சு அவர் காசு பார்க்கணும். பிகாஸ் என்கிட்ட இருந்து அந்த ஃபோன் வாங்கி இதில் எப்படின்னா நான் நடுவில் சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த ஃபோன் பிரச்சனைனால வந்துட்டு நான் என்னோட இஎம்ஐயே கட்டாமல் விட்டுட்டேன். இப்போ வந்து பைக்கே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் வந்து உன்னை 24 மணி நேரம் நீ என்னை பற்றி நீ வீடியோ போடுன்னு நான் வந்து உங்ககிட்ட சொன்னேனா? நீயா எடுத்த, நீயா வீடியோ போட்ட, நீயா வந்து என்னை பற்றி அசிங்கமாக பேசிட்டு உன்னால தான் வந்துட்டு வீடியோ இஎம்ஐ கட்ட முடியலன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? இவர் இந்த மாதிரிலாம் இவர் வந்துட்டு சொல்லிட்டாரு. ஒன்று வந்துட்டு அந்த ஃபோன் வச்சுட்டு அந்த லைக் மணி எப்படியோ அது ப்ராஃபிட் தானே. அது ஐஃபோனாக இருந்தாலும் ஃபோன் தான். இல்லை அதை விற்று அவர் காசு வாங்கினாரோ அதுவும் ஃபோன் தான். ஸோ அது ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த ஐஃபோனுக்கான பில் கேட்குறாரு கால் பண்ணி எங்கள் வீட்டில். ஹலோ, ஐஃபோனுக்கான பில் இருக்கான்னு சொல்லிட்டு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவரும் நானும் டேட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் டேட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் நல்ல டேர்ம்ஸில் இல்லை, நாங்கள் பிரிஞ்சுட்டோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே இல்லாமல் நாங்கள் வந்துட்டு லைக் அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்கப் ஆயிடுச்சு. எந்த கிளாரிஃபிகேஷனுமே இல்லாமல் 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இவரோட பைக்கில் வந்து அந்த பொண்ணு வீடியோஸ் போஸ்ட் பண்ணவும் இவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி நீங்கள் ஆலிவியா கூட தானே இருந்தீங்க, இந்த பொண்ணு கூட நீங்கள் இந்த பொண்ணு வந்து உங்கள் பைக்கில் வீடியோ போடுதுன்னு சொன்னோன்னே அவர் எப்படி இதை கொண்டு போகணும்னு நினச்சாருன்னா, மற்றவங்கலாம் வந்துட்டு நீங்கள் தான் ஆலிவியாவை சீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆலிவியாவை பற்றி நம்ம இப்படி ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அப்போ இவன் என்ன சொல்லலாம்? ஆப்வியஸ்லி ஆலிவியா கெட்ட பொண்ணு, நான் ஆலிவியாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அவளோட வாயை பிடுங்கண்ணா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா. இதை அவரால் வெளில சொல்ல முடியாது, பட் இதுதான் உண்மை. இந்த மாதிரி ஆலிவியா கெட்ட பொண்ணு நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன், இதுக்காக நான் ஆலிவியா விட்டு வந்துட்டேன், இப்போ நான் வேற பொண்ணு கூட இருக்கேன். இன்னும் அதான் இந்த பிரச்சனை நடந்து ஒரு 4-5 நாள் கூட இல்லை, அதுக்குள்ளே வந்துட்டு வேற கேர்ள் அந்த பொண்ணு கூட வந்து சாஃப்ட் லான்ச் பண்ணுறாரு. நான் இதான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. அது புரியுதா உங்களுக்கு? இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை நடந்து நீ வந்து வேற பொண்ணுகிட்ட போன மாதிரி தெரியல, வேற பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த பிரச்சனையை கொண்டு வந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஃபைனலாக நீங்கள் வந்து இத்தனை விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவர் சைட்லேருந்து அவர் சொன்னதை தாண்டி உங்கள் சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் அவர் நிறைய விஷயங்கள் வெளில சொல்லியிருந்தாரு. ஸோ உங்கள் சைடில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நீங்களும் சொல்கிறீங்க, நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் எவிடன்ஸ் காட்டுறீங்க, அவரும் எவிடன்ஸ் காட்டுறாங்க. இதெல்லாமே பார்க்குறவங்களுக்கு வந்து எது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து இன்னும் பெருசா கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபைனலாக எனக்கு இருக்கு. நீங்களும் உங்க கெரியரை பார்க்கணும், அவரும் அவருடைய கெரியரை பார்க்கணும். ஸோ ஃபைனலாக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.